கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசரிக்கிறேன். இன்றைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது பல பரிணாமங்களோடு பிரிந்து கொண்டிருக்கிறது. அது வளர்ச்சி அடைந்து பல திசைகளுக்கு சென்று அது ஒரு மிகப்பெரிய மரமாக இருக்கிறது. அநேக பாவங்கள் மனிதனுடைய இருதயத்தில், மனிதனுடைய வாழ்க்கையில அநேக பாவங்கள். இந்த பாவத்துக்கு ஒரு மரம் என்று சொன்னால் அந்த மரத்துக்கு ஒரு வேர் இருக்கும். அந்த வேரினுடைய உறுதியை கொண்டுதான் அந்த மரம் நிலைத்து நிற்கும், அந்த மரம் வளர்ந்து ஓங்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற பாவம், அந்த பாவத்துக்கான வேர் எங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அந்த வேரோடு நாம் அந்த பாவத்தை பிடுங்கி வீசி எறிவோம்னு சொன்னால் இன்றைக்கு நம்முடைய இருதயம் சுத்தமாயிருக்கும், நம்முடைய வாழ்க்கை சுத்தமாயிருக்கும். அருமையார்களே, அது கடலுக்கு பிரியமாயிருக்கும். அப்ப அந்த வேர் எங்கே இருக்கிறது? பாவத்தின் வேர் என்று வேதம் எதை சொல்லுகிறது பார்ப்போமா? அருமையார்களே, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. எனக்கு எத்தனை பாவங்கள், அந்த பாவத்தினுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால் பணம். அந்த பாவத்தின் வேர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பணம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் பரிசுத்த வேறு சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லி. அருமையானவர்களே, உண்ணவும் கர்த்தருடைய வேறு சொல்லுகிறது, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதில் இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவர்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேறும் சேதமான பலவித இச்சைகளிலே விடுகிறார்கள் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. யோபு சொல்லுகிறார், நான் நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலே பிறந்தேன், நிர்வாணியாய் எடுத்துக்கொள்ள போகிறேன். இது உண்மை. நாம் இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போக முடியாது. காதறந்த ஊசிய கடைவரை வராது கண் என்று ஒன்றை நாம் கொண்டு போவது கிடையாது. ஆனால் ஆசைகள் அதிகம். அந்த ஆசை நம்முடைய ஆத்துமாவை சீர்குலைக்கிறது. இங்கே பாவத்தின் வேர் என்று சொல்லப்படுகிறது எதுவென்றால் ஆசை, பண ஆசை. அது எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர், எல்லாரும் இல்ல, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வடிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவரை அறிந்தும் வேதத்தை வாசித்தும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் சென்றும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்தும் உபவாசித்தும் இப்படி ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ந்து கொண்டிருக்கிற அநேகர் கூட இன்றைக்கு பண ஆசையினாலே விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பாவத்தின் வேரை எனக்கு நம்முடைய இருதயத்திலே இல்லாதபடி அதை பிடுங்கி வீசி எரிய போறோம் கர்த்தருடைய கிருபையினாலே. இந்த பண ஆசை என்கிற அந்த தீமை எல்லா பாவத்துக்கும் வேறாயிருக்கிறது. இதனாலே பொய், இதனாலே வஞ்சகம், இதனாலே ஏமாற்றுதல், இதனாலே சகோதரருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது, அருமையான கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது. பிரியமானவர்களை, இப்படி எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. இந்த உலகத்தில நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்று கொண்டு போவோம் இல்லை என்பது நிச்சயமாயிருக்கிறது. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம் என்று வேடு சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிச்சா நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ பாத்திரவானா இருக்கலாம். ஆனால் எனக்கு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. யூதாசுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே பரிமள தைலத்தை ஊற்றும் பொழுது, அந்த பாவியான ஸ்திரியை ஊற்றும் பொழுது அவர் மனதிலே நினைத்து கொண்டார், ஐயோ, இத்தனை பணம் வீணாய் போகிறதே என்று. இயேசு கிறிஸ்து சொன்னார், இவன்
தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவார் யூதாஸ். இயேசுக்கு சொல்றார், இவன் தரித்திரத்துக்காக கவலைப்படவில்லை, அவன் பண ஆசை உள்ளவனாய் இருந்தபடினாலே, பண பையை வைத்து கொண்டிருந்தபடினாலே எப்படி பேசினான் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்குள்ள பண ஆசை இருந்ததை அங்கே கிறிஸ்து இயேசுவானவரை காட்டி கொடுக்க அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். சத்துரு அதை பயன்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஆசை என்கிற வேர் இருக்குமேயானால் இந்த வேரை சத்துரு பயன்படுத்திக் கொள்வான். இந்த வேரை சத்துரு பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய பிள்ளைகள், இந்த கசப்பான வேர் நமக்குள்ளே இராதபடி நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கசப்பான வேர் நமக்குள்ளே இருக்குமேயானால் இந்த வேரை பிசாசு பயன்படுத்தி கொள்ளும். அது நிமித்தமா நம்ம அழிக்கும், ஆண்டவரை விட்டு தூரமாக்கும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. பாவத்தின் வேரை விட்டு வீழ்த்துங்கள், அதை வீசி எறியுங்கள், அதை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உங்களுக்கான நன்மையை கொடுப்பார், உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் சந்தோஷமாய் வாழ கிருபை தருவார். ஆகையினாலே இன்றைக்கு உண்மையாயிருங்க, உத்தமமாயிருங்க. பண ஆசைங்கிற வேரை பிடுங்கி வீசி எறியுங்க. கர்த்தர் உங்க கைகளின் பிரயாசங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.